ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது டே 9. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா காலைல எழுந்தோடனே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரிங்க் போட்டுடலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் இடையில வந்து நிறைய நாள் வீடியோ அப்டேட் பண்ணல கண்டினியூஸாக. அதுக்கு என்ன ரீசன் ஏன்னு வந்து நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா என்னென்ன சாப்பிட்டேன், ஸோ என்னென்னலாம் பண்ணேன், அப்புறம் என்னோடய கிச்சன் டிப்ஸ் 2-3லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச சில விஷயம்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தெரியும்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் புதுசாக அந்த சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய டயட் ஜேர்னி எப்படி இருக்குது, ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்னென்ன, அப்புறம் எனக்கு தெரிஞ்ச நிறைய சின்ன சின்ன விஷயம் எல்லாமே இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வெயிட் ஷேக் பார்த்திங்கன்னா 73.30. காலைல எந்திரிச்சோடனே புதினா தண்ணி போடலான்னு சொல்லிட்டு புதினா கழுவி வாஷ் பண்ணிட்டேன். ஆனால் நேற்று இன்ஸ்டாகிராமில் ஒன்று பார்த்தேன். ஒருத்தவங்க புதினா நல்லா வாஷ் பண்ணி டவல் ட்ரை பண்ணி எல்லாமே பண்ணி ஃப்ரீசரில் சேவ் பண்ணி வச்சாங்க. அந்த மாதிரி பண்ணலான்னு பார்த்தா புதினா அழுதுருச்சு. அதனால் அதை பார்த்து நானே மனசில் சிரிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் மார்னிங் ட்ரிங்க் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதனால் வந்து புதினா தண்ணியோட அந்த ஒரு ஐஸ் க்யூபையும் நான் போட்டு ஃபுல்லாக என்னோடய ஃப்ளாஸ்கில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அந்த ஃப்ளாஸ்க் கரெக்டாக 1 லிட்டர் கணக்கு வருது. இது நான் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. முக்கியமாக எதுக்குன்னு பார்த்தா லைட்டாக வார்ம் வாட்டர் குடிக்கணும் அப்படின்னா நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் ஓப்பனில் வச்சுருவேன். ஆறுனோனையும் இதில் வந்து நான் கரெக்டாக 3 டைம்ஸ் நான் குடிப்பேன். இதில் வாட்டர் எனக்கு ஒரு நாளைக்கு கரெக்டாக இருக்கும். சம்டைம்ஸ் 2. அதனால் ஆனால் நான் குடிக்கணும்னு ரிமைண்டருக்காக எனக்கு பிடிச்ச கலரில் வந்து நான் அதை வாங்கியிருக்கேன். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதில் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருவேன். ஸோ புதினா தண்ணி வந்து எனக்கு ஃபாஸ்ட்டாக உடம்பு கூலிங் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஏன்னா உடம்பு எனக்கு செம்மையாக ஹீட் ஆகும். அதனால் கூல் பண்ணுறதுக்காக நான் புதினா தண்ணி குடிப்பேன். ஏன்னா இளநீ அதெல்லாம் குடிக்கும் போது கம்மி ரேஷியோஸ் தான் குடிக்க முடியும். அதனால நான் இந்த மாதிரி குடித்து பாடியை கூல் பண்ணிப்பேன். ஸோ காலைல ரொம்ப டயர்டாக இருந்தது. நல்லா ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு இன்றைக்கி வந்து எனக்கு மேக்ஸ் கிளாஸ் இருந்தது 6th ஸ்டாண்டர்டுக்கு. எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கிறதுனால ஸோ பசங்க சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு மார்னிங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து நான் உக்காந்துட்டேன். கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ படிக்கிறப்ப பசங்கள் வந்து ரொம்ப டயர்டானாங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்பப்போ அவங்க கூட வந்து ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரு ரிடில் அந்த மாதிரி ஏதாவது கேளுங்க. அதுவும் மேக்ஸ் போடுறதுக்கு வந்து என் பசங்க டயர்டாகி நான் பார்த்ததே இல்லை. என்னோட ரொம்ப சூப்பர் எனர்ஜிக்கிட்டாக இருப்பாங்க. அதனால் எனக்கு அந்த கிளாஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மதியானம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பீட்ரூட் சூப் செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சிட்டேன். என்னோடய சிஸ்டர் வந்து துவையல் செஞ்சு கொண்டு வந்தா. அதனால் வந்து அந்த துவையலும் அது கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி சம்டைம்ஸ் என்னை யாராவது மோட்டிவேட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிக்கு என்ன செஞ்சு கொடுக்கும்போது எனக்கு இந்த டயட்டே சூப்பராக இருக்க மாதிரி தோணும். அதுக்கப்புறம் ஓகே கிச்சன் க்ளீன் பண்ணோம். கிளாஸஸ்லாம் முடிஞ்சிருச்சு. கிச்சன் க்ளீன் பண்ணோம். நான் சமைக்கிறதோடு விட்டுட்டேன். எப்பயுமே என்னோடய டியூஷன் கிளாஸஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் அதில் அப்படியே மூழ்கிடுவேன். என்னையே நான் பார்த்துக்க மாட்டேன்ற அளவுக்கு நான் பண்ணுவேன். அதனால் இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சோடனையும் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கேமரா ஆங்கிள் எங்கெல்லாம் வைக்கிறதுன்னு தெரியாமல் எங்கெங்கேயோ வச்சுலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இது நான் ஃபுல்லாக பார்த்திங்களா கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அது கூட நான் லைம் ஊற்ற மாட்டேன். கிளாஸ் கிளீனர் லைசால் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி அதை அப்ளை பண்ணி விட்டு க்ளீன் பண்ணனா சூப்பர் ஒயிட்னிங்காக ஆகிடும். எனக்கு வந்து ரொம்ப நாள் இந்த பர்னர் வந்து இந்த கலரில் மாறிடுச்சு. ஓகே பழசு மாதிரி மாற்றணும், என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ வந்து நான் கடைக்கு போகும்போது நான் வந்து விம்மோட இந்த லிக்விட் நான் வாங்கிட்டு வந்தேன். நான் காட்டுறது என்ன லிக்விட் நான் பேர் மறந்துட்டேன். சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் வாங்க கூட இல்லை, எதுக்கோ ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஞாபகம் இல்லை. சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். உண்மையே சூப்பராக தான் இருந்தது. ஆனால் நான் பண்ண ஒரே ஒரு தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. என்னென்னா க்ளவுஸ் போட்டு அந்த லிக்விட் யூஸ் பண்ணுங்கள். நார்மல் வாஷஸில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு இருந்தேன். ஏன் இத்தனை நாள் ஃபுல்லாக கன்டினியூஸாக வீடியோ போடல அப்படின்னா கரெக்டாக வந்து நடுவில் ஃபீவர் வந்துருச்சு. நான் ரொம்ப டயர்டாகிட்டேன், டல்லாகிட்டேன். ஸோ டயட்டில் இதெல்லாம் நடக்கிறது சாதாரண விஷயந்தான். யாரும் கிவ் அப் மட்டும் பண்ணிடாதீங்க. கரெக்டாக சஸ்டைனாக அதை பண்ணிகிட்டே இருங்க. சம்டேஸ் வாக்கிங் போக முடியாது, சம்டேஸ் வந்து கிரேவிங்ஸ்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். வாக்கிங் இன்றைக்கி போக முடியலனா பரவாயில்ல, சும்மா ஜென்ரலாக வீட்டுக்குள்ளே ஒரு 20 மினிட்ஸ் வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி வாக்கிங்கே போகல அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் விட்டிங்கன்னா ஃபுல்லாகவே அதே மாதிரி ஆகிடும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சேன்.
அதுக்கப்புறம் நல்லா தேய்க்கும்போது எனக்கு நல்ல எஃபெக்ட் தெரிஞ்சுது. டிஃப்ரெண்ட்டாக மாறுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, திருப்பி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு தேய்க்கும்போது நல்ல சேஞ்ச் தெரிஞ்சுச்சு. ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. அது பழைய மாதிரி மாற்றலான்னு ட்ரை பண்ணேன். பட் என்னால் ஃபுல்லாக பழைய மாதிரி மாற்ற முடியல. பட் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாவில். மார்னிங் வந்து என்ன சாப்பிட்றீங்க, மதியானம் என்ன சாப்பிட்றீங்க, கரெக்டாக அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னால் இதில் அப்டேட் பண்ண முடியல. நான் இனிமேல் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோவாஸாவது நான் அப்டேட் பண்ணுவேன். ஏன்னா டியூ டு பப்ளிக் எக்ஸாம் என்னால் வீடியோஸ் நான் எடுக்க முடியல பசங்க கூட கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் விளக்குற வேலை இருந்துச்சு. நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் டயட்டுமே இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ சில பேருக்கு டயர்ட் ஆகும். உங்கள் எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு, லைஃப் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் டயட் வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். நிறையா தண்ணி குடிக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு தாகம் எடுக்கிறப்பலாம் நல்லா தண்ணி குடிங்க. ஏன்னா வேலை இருக்கப்போ தாகம் இருக்கிறதே நம்ம எல்லாருமே மறந்துடுவோம். அது மாதிரி கரெக்டாக சாப்பிடுங்க. நிறைய சுகரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடாதீங்க. ஸோ நைட்டு கொஞ்சம் வெஜ்ஜீஸ் வாங்கணுன்னால வெஜ்ஜீஸ் வாங்கினேன். வேஃபில்ஸ் என்னோடது கிடையாது. பசிக்கல. ஸோ சிறகடிக்க ஆசையை பார்த்துட்டு ஒரு ஆரஞ்சு ஜூஸோட டே முடிச்சாச்சு. ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. பாய்.